போதும் போதும் ஆண்டதெல்லாம் போதும். இப்போ சாலனி வந்து என்ன பண்ண போறாரு, பிள்ளைக்கு வாங்கி வைக்கலான்னு பாக்குறாரு. அப்பா இருந்தாரு, அப்பா பிள்ளைக்கு வாங்கி வச்சாரு. பிள்ளைய வந்து இன்னும் அவர் பிள்ளைக்கு வாங்கி வைக்கலான்னு பாக்குறாரு. இதுதான் நடக்குது நாட்டுல. என்ன செய்யறாங்க? திமுக என்ன தப்பு பண்றாங்க? அவங்க வீட்டுக்கு அனுப்பணும். அவங்களால எனக்கு எந்த யூஸுமே இல்லை. ஒரு பஸ் கூட லேடிஸை பார்த்தா நிறுத்த மாட்டாங்க. நாங்க ஓசி பஸ்ஸே கேட்கல. நீங்க விட்டுட்டு எங்களும் எதுக்கு அசிங்கப்படுத்துறாங்க? ஃப்ரீயா பஸ் விடுறாரு. என்ன எல்லாம் ஒரு செய்யற ஒயின் ஷாப் எடுத்துட்டாக்கா எல்லாமே நல்லா தான் இருக்கும். திமுக எல்லாம் வேஸ்ட். அது வந்ததே வேஸ்ட். அது ஆட்சி பண்றதே வேஸ்ட். ஓட்டு போடும் போது இவ்வளவு தரேன் அவ்வளவு தரேன்றாங்க. ஜெயிச்ச பிறகு யாருன்னா மக்களை கண்டுக்கிறாங்களா? 523 வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனா அதுல ஒண்ணு கூட நிறைவேற்றல. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திமுகவுடைய 5 ஆண்டுகால ஆட்சி நிறைவு பெற போது. இந்த 5 ஆண்டு கால ஆட்சி மக்கள் மனசுல அதிருப்தியை ஏற்படுத்திருக்கா இல்ல திருப்தியை ஏற்படுத்திருக்கா அப்படின்றத மக்கள் கிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திமுக என்ன தப்பு பண்றாங்க? அவங்க வீட்டுக்கு அனுப்பணும். அதிமுக ஆட்சி தான் மீண்டும் வரணும். புரட்சி தலைவருடைய சின்னம் வளரணும். ரெட்டலிதான் மவுசு. அது வந்து நல்லா இருக்கிற ஐயா. பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு தான். போதும் போதும் ஆண்டதெல்லாம் போதும். இப்போ சாலனி வந்து என்ன பண்ண போறாரு, பிள்ளைக்கு வாங்கி வைக்கலான்னு பாக்குறாரு. அப்பா இருந்தாரு, அப்பா பிள்ளைக்கு வாங்கி வச்சாரு. பிள்ளைய வந்து இன்னும் அவர் பிள்ளைக்கு வாங்கி வைக்கலான்னு பாக்குறாரு. இதுதான் நடக்குது நாட்டுல. என்ன செய்யறாங்க? செய்யற என்ன செஞ்சாங்க? ஒன்னும் செய்ய போறது இல்ல. ஆட்சி மாற்றம் யாரோ இல்லாதவங்க பிழைக்கட்டும். 4 வருஷத்துக்கு இப்போ சரியா செய்யல. இப்போ இந்த பாதி வருஷத்துல இப்போ செய்யற லேடிஸுக்கு அதில் இப்போ ரோடெல்லாம் நல்லா போடுறாங்க. இது அதேமாரி இருந்தானா நல்லா இருக்கும் ஆட்சி நேரத்தான். இல்லைன்னா போயிடும் சீக்கிரம். இது இப்போ ரெட்டலை ஆட்சி வரான்னு சொல்கிறாங்க. அதனால தான் இது. இப்போ விஜய் செய்கிறே சொல்கிறாரு. விஜய் வந்தால் தான் தெரியும் செய்து எப்படி செய்கிறாரோ எப்படி பண்ணுறாரோ. அதான் மக்களுக்கு லேடிஸ் நல்லா 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 பண்ணாருன்னா சந்தோஷம். ஏன்னா லேடிஸ் நிறைய பேர் தனியாக போக முடியல நைட்டில். அதாக லேடிஸுக்காக பலத்தை கொடுக்கலாம். எல்லாருக்கும் கொடுத்தாங்க 5000 எங்களுக்கு யாருக்கும் கொடுக்கல. ஒரு வீட்டில் 4 வீட்டு கொடுக்கல. ஒரு வீட்டில் 4 வீட்டு கொடுக்கல. என்ன அப்போ என்ன செய்ய முடியும்? அங்கே கொடி ஏற்றுறாங்க, அங்கே பிரியாணி கொடுக்குறாங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் கொடுக்கல. அங்கங்கே பேன் இடத்துல அப்படிட்டு மூடிட்டு போடுறாங்க. அப்புறம் என்ன ஒன்றுமே கேட்க முடியல. ரொம்ப நியாயம். நீ கொடுக்கணும் நான் வாங்கணும்னு கிடையாது. அவ்வளோதான். ரேஷனுக்கு போனால் சரி, ரேஷனில் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. 4 பேர் வாங்கினா 4 பேருக்கு 1 கிலோ சர்க்கரையும் கொடுக்கல, 1 கிலோ அரிசியும் கொடுக்கல, 1 கிலோ ஒரு கரும்பும் கொடுக்கல, ஒரு துணி மணியும் கொடுக்கல. போ 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 தைச்சிக்கிறான், போ போ அப்படின்றான். நாளைக்கு வா, நாளைக்கு வா, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றான். எங்கே இதோ அங்கே 200 தரங்க, இங்கே 200 தர அவ்வளோ கொடுக்குறேன்றாங்க. எங்கே கொடுக்குறாங்க? அதெல்லாம் சும்மாக்காத. திமுகலாம் எவனுமே கொடுக்க மாட்டான்பா. ஓட்டு வாங்குற வரைக்கும் வாங்கிக்குவோம் நம்ம கையில். அவ்வளோதான். தூக்கல பண்ணிருக்காங்கல்ல. இப்போ 2000 3000 கொடுத்து 3 மாதத்துக்கு ஒன்றா கொடுத்து 2000 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. எதாவது பண்ணிட்டு இருக்காங்க. என்ன எதுவும் குறைய இல்லையே. என்ன வேஸ்ட். ஆரம்பத்துலேருந்து அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க தான் நல்லா இருக்காங்க. அடுத்தவங்க எங்கே நல்லா இருக்க வைக்கிறாங்க. முதல்ல தமிழ்நாட்டின் கடன் தொகையை அடைக்கணும். ஒவ்வொரு குடிமகனும் தமிழ்நாட்டின் கடன் தொகை எவ்வளவு என்று கணக்கிட்டு ஒவ்வொரு தமிழ்நாட்டின் கடன் தொகையை அடைக்கணும். கிட்டத்தட்ட 60 65 70 ஆண்டுகளாக நம்ம அண்ணா எம்ஜிஆர் காலத்திலேருந்து ஜெயலலிதா அம்மா காலத்திலேருந்து கலைஞர் காலத்துலேருந்து ஆட்சியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் தனி வீடு இல்லை. எல்லாரும் வாடகை வீட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்களும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். அதனால் மக்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு சிந்தித்து செயல்பட்டு ஓட்டு போடணும். விளம்பரங்கள் நிறைய அதிகமாக இருக்குது. விளம்பரங்கள் மக்களை வந்து ஏமாற்ற முயற்சிக்கிறாங்க. இந்த விளம்பரங்கள் வந்து குறைச்சிக்கணும். மக்கள் நடைமுறை செயல்படுத்தி காட்டணும். முதல் தமிழ்நாட்டின் கடன் தொகை ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டின் கடன் தொகை வந்து அதிகமாகிட்டே இருக்குது. எங்கள் தலைமையில் தான் விடியுது. அதை அடித்தாவே எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்புலேருந்து எல்லாத்தையும் கிடைச்சிரும். அதனால் தமிழ்நாட்டின் கடன் தொகை முதல்ல தமிழ்நாட்டின் கடன் தொகை யார் அடைக்கிறாங்களோ அவங்கள ஓட்டு போட்டு தேர்ந்தெடுங்க. ஆட்சியில் பரவாயில்ல. எங்களுக்குலாம் ஆட்சி சப்ஜெக்ட் பஸ்ஸில் எல்லாம் இலவசம். ஏதோ படிப்பு செலவு செய்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அவர் பற்றி நாங்கள் ஆதிலேருந்து அப்படி தான் அவருக்கு தான் போடுவோம். நாங்கள் ஓட்டு ஃப்ரீயா பஸ் விடுறாரு. என்ன எல்லாம் ஒன்று செய்யற ஒயின் ஷாப் எடுத்துட்டாக்கா எல்லாமே நல்லா தான் இருக்கும். அது ஒன்று தான் நாட்டுக்கே. மற்றபடி நல்லா தான் செய்கிறாரு. விலைவாசி கம்மி பண்ணுனாக்கா அந்த அளவுலாம் கம்மி பண்ண முடியாது. ஏமான்னா இன்னைக்கு எல்லாம் போய் கைனு கட்டில் போயிட்டு ஒரு பூ எடுத்தாலும் செஞ்சாலும் இன்னைக்கு போய் கேட்டா 100 ரூபாய் 150 ரூபா சம்பளம் கொடுத்தா அவங்களுக்கு பத்துமா? எல்லாம் குடும்பம் பண்றாங்கல்ல. வெளியில இருக்கிறவங்கலாம் 1 லட்சம் 1.5 லட்சம் வாங்குறப்போ விலைவாசி விற்கதான் செய்யும். வாங்குறாங்களே இல்லையா சம்பளம்? ஒரு நடுத்தர மக்களே ஒரு கொத்தனாரே இன்னைக்கு 30,000 சம்பாதிக்கிறான் மாசம். அவர் வந்து ஏதோ இல்லாதவங்களுக்கு காசு போடுறதுலேருந்து ஃப்ரீ பஸ் விடுறதுலேருந்து எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்காரு. ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கரெக்டாக தான் பண்ணுறாரு. அப்புறம் பார்ப்போம்.
45 வருஷம் ஆச்சு இந்த மெட்ராஸுக்கு வந்து 4 தடவை இடம் வீட்டுக்கு எழுதி போட்டேன், 4 தடமும் வரல. அப்புறம் உதவிக்கு எழுதி போட்டோம், அதுவும் வரல. என் பிள்ளைங்களுக்கு எதனா ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குமா, அதுவும் இல்லை. கலைஞர் ஆட்சியில தான் என் பொண்ணுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க கல்யாணம் பண்ணதுக்கு, இப்போ அதுவும் இல்லை. அம்மா ஆட்சியில ஓரளவு எங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிச்சு. இருந்தாலும் அவங்க பெண் இல்லையா, கொஞ்சம் ஆதரவு கொடுக்க தான் செய்வோம். இப்போ அதுவும் செதறி போச்சு. இன்னும் முடிவு பண்ணலை, இனிமே தான் முடிவு பண்ணணும். திமுக வேஸ்ட், அது வந்ததே வேஸ்ட், அது ஆட்சி பண்றதே வேஸ்ட். நம்ம கஷ்டம், நம்ம கை கஷ்டம் இருக்கு, நம்ம என்ன ஒன்றும் பண்ண போறதில்ல. இவங்க ஜெயிச்சா இதை பண்ணுவேன் அதை பண்ணுவாங்க, யாரும் ஒன்றும் பண்ண போறதில்ல. ஓட்டு போடும் போது இவ்வளோ தரேன் அவ்வளோ தரேன்றாங்க. ஜெயிச்சிட்ட பிறகு யாருன்னா மக்களை கண்டுக்கிறாங்களா? பஸ் ஃப்ரீ பஸ் விட்டாங்க, மற்றபடி என்ன ஆயிடுச்சு, எல்லாமே விலைவாசி அதிகமாகிடுச்சு. கூலி தொழில் எங்களுக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபாய் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அந்த மாதிரி தான் போயிருக்கு. ஏன் இப்போ திமுக ஆட்சி உங்களுக்கு பிடிக்கலையா 5 வருஷம்? பிடிக்குதாம்மா, அது என்ன பண்ணோம், மக்களுக்கு என்ன தேவையோ அதை தானே பண்ணணும். இப்போ சிலிண்டர் எவ்வளோ பட்டாலும் போல சாப்பாடு செஞ்சு சாப்பிட முடியுமா? ஹோட்டலில் பாதி ஹோட்டலில் நம்மளாம் சிலிண்டரில் மூட்டாங்க. நாங்களாம் தொழிலுக்கு குழந்தைங்களை வீட்டில் விட்டு வரோம், சாப்பாடு செய்ய முடியுதா? முதல்ல இங்கே ஆட்சிக்கு வரவங்களுக்கு அறிக்கை விடுறதுன்னாவே என்னன்னு தெரியல. முதல்ல ஒரு ஆட்சியில் வர போகிறோன்னா அறிக்கை வந்து நல்லபடியாக உண்ணும். வெளிநாட்டிலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்குமே சரி, பிறந்த குழந்தையிலேருந்து வயசான முதியவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஹாஸ்பிட்டல் மெடிக்கல்ன்றது எல்லாருக்குமே ஃப்ரீ. வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் எப்போ வேணாலும் வந்து ஹெல்த் செக்அப் பண்ணிக்கலாம், அது வந்து எல்லாருக்குமே ஃப்ரீ. அந்த மாதிரி அறிக்கை உள்ளலாம். படிக்கிற பசங்க நிறைய பேர் இருக்காங்க, படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ டைட்டல் பார்க்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணாங்க, அந்த மாதிரி ஊருக்கு 4 ஓப்பன் பண்ணுங்க, அவங்களுக்கு வேலை கொடுங்க. இப்போ பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டு 5 ரூபாய் டிக்கெட்டு, எவ்வளோ 5 ரூபாய் டிக்கெட்டு. தமிழ்நாட்டு மக்களால் 5 ரூபா கொடுத்து பயணம் பண்ண முடியாதா? ஒரே ஒரு சின்ன விஷயம், பஸ்ஸு ஃப்ரீ சார், பஸ்ஸு ஃப்ரீ. ஆனால் அந்த பஸ்ஸில் பயணம் பண்ணுறவங்களோட கையில் மொபைல் பாருங்க, 40,000 50,000 1 லட்சம் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு 400 ரூபாய் காசு இருக்கும்போது 800 ரூபாய் காசு இருக்கும்போது 5 ரூபா கொடுத்து பஸ்ஸில் போகிறது உங்களுக்கு காசு இல்லையா? எதுக்கு பஸ்ஸு ஃப்ரீயாக விடணும்? அப்போ பஸ்ஸு ஃப்ரீயாக விடுறீங்கன்னா ஆட்டோ டாடா கால் டாக்ஸி எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம்ல. எதுக்கு ஆட்டோலாம் விடணும்? ராபிடோ, ஓலா, ஊபர் இதெல்லாம் எதுக்கு? தெரியாதவங்க எவ்வளோ பேர் ரேபிடோ அதுன்னு சொல்லிட்டு ஓட்டுறானுங்க, எதுக்கு ஓட்டணும்? அதெல்லாம் கட் பண்ணிடலாம்ல. அதெல்லாம் ஆட்டோக்காருக்கு வாழ்வாதாரம் சுத்தமாக போச்சு, கால் டாக்ஸிக்காரனுக்கு சுத்தமாக போச்சு, ரிக்ஷா ஓட்டுறவங்க கூட போச்சு, இந்த மாதிரி பணம் வருமானவங்களுக்கு சுத்தமாக வாழ்வாதாரம் போச்சு. எல்லாமே கார்பரேட் கம்பெனி. எங்கே இருக்குது? எதுவுமே இல்லையே. ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு 500 ரூபாய் காசு இருக்கும்போது 5 ரூபா கொடுத்து பஸ்ஸில் போகுது உங்களுக்கு காசு இல்லையா? மினிமம் சார்ஜஸ் போடுங்க, ஒரு 7 ரூபா போடுங்க, ஒரு 10 ரூபா போடுங்க, அது கூட இல்லையா? எல்லாமே ஃப்ரீன்னு விட்டா அப்போ ஆம்பளைங்களுக்கு என்னதாங்குது? எதுவுமே இல்லையே. பொம்பளைங்களுக்கு மட்டும் எல்லாமே ஃப்ரீ. பெண்களுக்கு பாதுகாப்பு, ஆனால் ஆண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. எதனா ஒரு ஆக்சிடென்ட், பிரசவத்துக்கு ஆட்டோ இலவசமாக போகணும், நைட்டில் 1 மணி ராத்திரிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு ஆட்டோ போகணும். ஆனால் மற்ற டைமில் பாருங்க ஆட்டோவை யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. எல்லாம் ஃப்ரீ பஸ்ஸு, ஃப்ரீ ஆஃபர். 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிற்கிறாங்க ஒரு ஃப்ரீ பஸ்ஸுக்கு. ஆட்டோக்காரன் வெயிலில் வெயிலில் அடிக்கி தலைக்கு அடிக்கும் போது ஆட்டோட்டன்னு கேட்குறான். யாரும் வந்து ஆட்டோவில் ஏறது கிடையாது. ஆட்டோக்காரன் சுத்தமாக மதிக்கதே கிடையாது. சும்மா கேஸு. எதுக்கு இதெல்லாம் மாறணும்? இதெல்லாம் எந்த அரசாங்கம் மாற்றி கொடுக்குறாங்க, எல்லா தொழிலாளிகளுக்கும் நல்ல விதமாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம், இல்லைன்னா நோட்டா தான். ஆம்பளைங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆம்பளைங்க சலுகையே கிடையாதுங்களே. ஒரு போஸ்டர் ஓட்டுறது ஆம்பளை, ஒரு கொம்பு கட்டுறது ஆம்பளை, ஒரு கட்சிக்காருக்கு மேடை போடுறது ஆம்பளை, எல்லாமே ஆம்பளை. இவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறது ஆம்பளை. ஆனால் பண்ணுறது ஃபுல்லாக பொம்பளைங்களுக்கு. ஆம்பளை ஒரே ஒரு சலுகை இருக்குங்களா? எனக்கு ஹேண்டிகேப் பாஸ் இருக்குது, புரியுதுங்களா? ஆனால் அந்த பஸ்ஸுக்கு ஃப்ரீ விட வேண்டியது தானே, கவர்மெண்ட் ஃப்ரீ விட வேண்டியது தானே. இப்போ லாங்கில் போகிறோம், நாங்கள் பாஸ் காட்டிக்கிறோம், புரியுதுங்களா? லோக்கல் பஸ் கூட ஃப்ரீனா கிடையாது, ஃப்ரீ நம்ம சொல்லி பார்க்கலாம். இப்போ ஆட்டோக்காரர் சொல்கிற மாதிரி ஆட்டோக்கார் கூப்பிடுறாங்க, அவங்க 10 டிக்கெட் ஏறினா தான் அவங்களுக்கு ஒரு வேலை வாங்குறாங்க. லேடிஸ் ஏறவே மாட்டாங்க. கலெக்டர் ஆஃபீஸில் ஃபுல்லாக வேலை செய்கிறாங்க, 80,000 1 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. அந்த பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. பஸ் ஃபுல்லாக வருது, நம்மளுக்கு ஒரு ஹேண்டிகேப்புக்கு ஒரு இடமே கிடையாது. 40 சீட்டில் நான் 50 பேர் 100 பேர் உட்காந்து போகிறாங்க, தவிர அந்த ஆம்பளைங்களும் மதிக்கதே கிடையாது. அவர் வந்து நல்லா தான் செஞ்சிருக்காரு. இருந்தாலும் இதுக்கப்புறம் வரவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா செய்வாங்கன்றதுனால ஒரு ஆசை. அதனால எப்படின்றது புதுசாக வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ டிஎம்கே நல்லா தான் சப்போர்ட் பண்ணாங்க. தனிப்பட்ட முறையில் வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க. விவசாயிங்களுக்கு மெயின் முக்கியமாக நாங்கள் எல்லாம் கோவில் கழனி வச்சுருக்குறோம். ஸோ இப்போ கேஸ் போட்டு எங்களது வந்து சக்ஸஸ் ஆகலை, அதனாலே பெரிய வருத்தமாக இருக்குது. நாங்கள் இதை கண்டு தான் நாங்கள் இருக்கிறோம். இதுவே இந்த மாதிரி நம்போது இப்போ கேஸ் போட்டதுனால ஜெயிக்கல, ஹைகோர்ட் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் அது ஜெயிச்சதுன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். மகளிருக்கு தான் அவங்களுக்கு தான் கொண்டாட்டம், ஆம்பளைக்கு ஒன்றும் கிடையாது. ஆம்பளை 4 இடம் சுற்றி போவாங்க, சத்திரம் வேலைக்கு போகிறோம், பஸ் பேர் போட்டு வரோம். எங்களுக்கு என்ன இருக்குதுல ஒன்றும் கிடையாது. ஏஜ் பார் ஆகி போச்சு, வேலையே இல்லை.
வேலையே இல்லையா? கான்ட்ராக்டில் தான் வேலை செய்துக்கிறோம். அவங்களோட ஆட்சியை பத்தி நீங்க எது நினைக்கிறீங்க? நடத்துனது கேவலமான ஆட்சிங்க. வேற ஆமாம், தகுதி இல்லாத ஆட்சி. நான் நினைக்கிறது எந்த கட்சி வந்தாலும் அப்படி தான் இருக்குது, விலைவாசி ஏறியும் தான் இருக்குது எல்லாம். எந்த கட்சி வந்தாலும் அதுதான். எங்களோட ஆதரவு என்னப்பா, யார் அரசியலுக்கு வந்தாலும் எங்களுடைய தொழில் பாதிக்கிற அளவுக்கு தான். இலவசன்னு பஸ்ஸை விட்டு எங்கள் தொழிலை தான் பாதிக்குது. வரவன் போல எங்கள் தாலியை தான் இருக்கிறான். அதை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பலை. எல்லாத்துலேயுமே இலவசன்னு கொடுத்து விலைவாசி தான் ஏறி போயிருக்குது எல்லாமே. ஒரு கரண்ட் பில்லு கட்ட கூட 300-200 கட்டின இந்த கரண்ட் பில்லு இன்னைக்கு 1500-2000 கட்டுறோம். அவங்களால எனக்கு எந்த யூஸுமே இல்லை. ஒரு பஸ் கூட லேடிஸை பார்த்தா நிறுத்த மாட்டாங்க. நாங்கள் ஓசி பஸ்ஸே கேட்கல, நீங்கள் விட்டுட்டு எங்களை எதுக்கு அசிங்கப்படுத்துறாங்க? நாங்கள் ஓசி பஸ்ஸே கேட்கல. அந்த 10 ரூபாய் ஜென்ஸுக்கு வாங்குற மாதிரி எங்களுக்கு வாங்குங்க. ஏன் பஸ் வெயிலில் நிற்கிறோம், ஒரு பஸ் ஸ்டாப் கூட கிடையாது, கொடை வச்சு நிற்கிறோம். பார்த்துட்டு பஸ் கை போற நிறுத்தாம அப்படி ஓரம் கட்டி போயிடுறாங்க. எதுக்கு எங்களுக்கு? நாங்கள் ஓசி பஸ் கேட்டோமா? இல்லை. இது மாதிரி நிறைய நடக்குது, சொல்ல தெரியல, அவ்வளோதான். எனக்கு எந்த யூஸும் கிடையாது. 1000 ரூபாய் இது எதுவுமே நான் வாங்குறது கிடையாது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றவர் வந்த உடனே கையெழுத்து போட்ட உடனே மகளிருக்கு வந்து உரிமை தொகை கொடுக்குறேன்னு சொன்னார். கொடுக்கவே இல்லை. 3 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் பஸ்ஸு ஃப்ரீயாக விடுறேன்னு சொன்னாங்க. பஸ் எவ்வளோ நாள் பஸ்ஸை வந்து லேடிஸ் வந்து திட்டுற அளவுக்கு ரேஞ்சில் போயிட்டாங்க. சரிங்களா? எவ்வளோ கேவலமாக திட்டுற அளவுக்கு போயிட்டாங்க. பஸ் ஸ்டாப்பில் பஸ் நிற்கிறதே கிடையாது. பஸ் ஸ்டாப்பில் பஸ் நிற்கிறதே கிடையாது. அது பாட்டு என்ன சொல்கிறது, அவங்க அப்பாவோட சொத்தா, மக்களுடைய வரி பணங்க. அதை வந்து கரெக்டாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். சரிங்களா? அடுத்தது என்னன்னா, எவ்வளோ சலுகை 523 வாக்குறுதியை கொடுத்தாரு. ஆனால் அதில் ஒன்று கூட நிறைவேற்றலை. சரிங்களா? நிறைவேற்றினது என்னது? மகளிர் உரிமை தொகை. அதுவும் 3 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாரு. எங்கள் எடப்பாடி ஐயா நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் அதை வாங்கி கொடுத்தாங்க மக்களுக்கு. இப்போ அவங்களால வந்து எங்களுக்கு எந்த பெண்களுக்கும் இதுவே கிடையாது. அது என்ன சொல்லுது, எங்கள் எடப்பாடி ஐயா வந்தார்னா ஆட்சி நல்லா இருக்கும், தமிழ்நாடு நல்லா இருக்கும். டிஎம்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கருத்து என்னன்னா, மக்கள்கிட்ட சில விஷயங்கள் கிடைக்காம இருக்கு அப்படின்னு பேசுகிறாங்க மக்கள் பொதுவாக. ஆனால் சில விஷயம் மக்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் மக்களோட எதிர்பார்ப்பு என்ன, ஒரு மாற்று கட்சி, ஒரு மாற்றம் எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பாக. இப்போ மக்களை கேட்டாலே தெரியும், இது மட்டும் நல்லா செஞ்சன்ற போர்வையில் எந்த நல்லதும் செய்யலை. எதுவும் வெறும் அறிக்கைகளாக மட்டும்தான் இருக்குது. எண்ணிக்கைகளும் கணக்குகளும் வெறும் ஏட்டுலேயும் டிவிலையும் பார்க்க முடியுது, வளர்ச்சியில் பார்க்க முடியல. வளர்ச்சி யார் கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கோ அவங்க தான் மக்கள்கிட்ட எல்லாத்தையுமே விருப்பம் தான் மட்டும் சம்பாதிச்சிருக்காங்க. வேற எதுவும் பெருசாக அவங்க சம்பாதிச்சா மாதிரி தெரியல. அது வந்து நாட்டின் வளர்ச்சியோட தனி கட்சியின் ஆட்சி வளர்ச்சின்னு தான் சொல்ல முடியும். இத்தனை வருஷமா ஆட்சி நல்லா தான் போயிட்டு இருக்கு. இப்போ அந்த 5 வருஷமா, அதுக்கு முந்தின வருஷம் வந்து 5 வருஷம் வந்து ஒன்றும் மேலே இடத்துல என்ன சொல்கிறாங்களோ அதுதான் செஞ்சார். இவர் தான் கொரோனாலெல்லாம் ஸ்டார்டிங் எண்டிங் பீரியடில் இவர் தான் நல்லா ஹெல்ப் பண்ணார். இப்போ லாஸ்ட்டில் மகளிர் உதவி தொகை, உரிமை தொகை அதுவும் 5 மாதத்துக்கு சேர்த்து போட்டுன்றாரு. 2 மாதம் சேர்த்து போட்டு ஊக்கத்தொகையாக 2000 ரூபாய் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, வேறு யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? மக்களுக்கு எதுவும் ஒன்றுன்னா இவங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. டிஎம்கே தான் முன்ன வந்து நிற்கிறாங்க. நல்லா தான் பண்ணிடுறாரு. 5000 ரூபா வாங்கிட்டு வித்ரா பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணுவேன்? 5000 ரூபாய் எதிர்ப்பு ஓட்டு குச்சா? 5000 ரூபாய் எதிர்ப்பு நான் ஒரு பைசா உழைக்கிறேன் குடிக்கிறேன்.